ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எப்பவுமே இந்த தலை போட்டிக்கு வந்து 3 பேர் நாமினேட் செய்யப்படுவார்கள். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறவங்க ஒருத்தங்க, அதுக்கப்புறம் அந்த வாரம் யாராவது வந்து வின் பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஒருத்தங்க வருவாங்க இல்லையா? பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் 2 பேர் வருவாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு ஆல்ரெடி 2 பேர் வந்து இந்த வீக்லி டாஸ்கில் பேர் வாங்கிட்டாங்க. யாருன்னா சபரி அண்ட் பிரவீன். ஸோ இப்போ அடுத்தது ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன் பிக் பாஸ்க்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. அதுலேயும் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருந்தார். என்னென்னா, இணையா குரூப்பிசமே சேர்ந்து விஜய் பார்வதிக்கு ஓட்டை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஆளாக வந்து நம்ம விஜய் பார்வதி இருந்தாங்க. சரி, தலா போட்டிக்கு அப்போ 3 பேர் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, சூப்பர் டிலக்ஸ் இதை வந்து கேன்சல் பண்ணோம். சரி, பட் அதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, தலை போட்டிக்கு ஆல்ரெடி இருந்த தலையாக இருந்தவங்க போட்டி போடலான்ற மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாட்டி 4 பேர் தான் வந்துட்டு போட்டியில் கலந்துக்க போகிறீங்க. யார்னா விஜய் பார்வதி, அப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் சபரி, பிரவீன், இவங்க 4 பேருமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் அடுத்த வாரத்துக்கு உண்டான தலை போட்டியில் கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்தாரு. எல்லாருக்குமே செம ஷாக்கு. திவ்யா மூஞ்சி சிரிக்கவே இல்லை. பிக் பாஸே கேட்குறாரு, ஏமா உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான விஷயத்தை கொடுத்துருக்கேன், ஏமா திவ்யா உனக்கு சிரிப்பே வராதா அப்படின்னா, இல்லை ஐ எம் ஹாப்பி பிக் பாஸ் அப்படின்னு கான்லேயே சொன்னாங்க. நல்லா சிரிச்சிங்க, உட்காருங்கன்ட்டார். செம்மையாக அசிங்கமாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வன்மமூலில் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் பார்வதி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த வைத்தறிச்சல். சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்.